சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த ப்ராப்பர்ட்டியின் அப்டேட்டை பார்க்க போகிறீங்க, பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கோம். ஸ்டீல் ஸ்டீல் இன் பிளேஸ், லொஃப்ட் கன்வர்ஷனுக்குரிய ஸ்டீல் இன் பிளேஸ் வந்து செய்ய போகிறோம். லண்டன்லேருந்து கொண்டிருக்கோம் ஸ்டீலை வந்து. ஏன்னா இங்கே மெட்டீரியல் வந்து நச்ச உடனே எடுக்கலாமல் இருக்குது. நிறைய சிரமங்கள், நிறைய சவால்கள், நிறைய விஷயங்கள் அதுகளை எதிர்கொண்டு நாங்கள் இப்போ இதை கொண்டிருக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு நிறைய பேருக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு வந்த நீங்கள் இந்த காணொலி பற்றி. இதில் சீலிங் பதிச்சிருக்கிறோம், நிறைய ஸ்பேஸ் இருக்கிறோம், கேபிள், ஹிப்டு கேபிள், நிறைய மாற்றங்கள் உள்ள கொண்டு வரோம். ஆகவே இந்த காணொலியை சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% உங்களுக்கு தேவைப்படும். வீடு செய்ய போகிறார்கள், வீடு வாங்குகிறார்கள், வீடு இனிமேல் வாங்க போகிறார்கள், வீடு வேலை செய்து கொண்டிருக்காங்க, எல்லாருக்குமே இந்த காணொலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் முற்றுமுழுதாக நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது விருப்பம் உள்ளவர்கள் செய்யுங்க. நாங்கள் தானே எல்லோரும் செய்ய மாட்டோமே, இல்லையே, செய்யுங்க. உங்களுக்கு செய்கிறவர்களுக்கு நன்றி. ஒரு சிலரை சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்திருந்த ஆக்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எங்களால் இன்னொரு நாளுக்கு அது ஒரு நல்ல முறையில் போய் சேரக்கில் உங்களுக்குரியது தானாக வந்து அமையும். ஆகவே இங்கே பாருங்கள், பார்த்து கொண்டிருக்கீர்கள் என்ன ஹைட்டில் டெக்னாலஜிக்கு தான் நன்றி. என்ன காரணம்னா, உண்மையாக இவ்வளோ தூரத்துக்கு டெக்னாலஜி இல்லை, இவ்வளோ தூரத்துக்கு இயந்திரங்கள் யூஸ் பண்ணிலாட்டி நாங்கள் இவ்வளோ துரிதமாக இந்த வேலையை கொண்டு போக முடியாது. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி என்னென்ன உள்ளுக்கு மாற்றங்கள், வெளியில் உள்ள மாற்றங்கள். ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கிறேன், அதை பாருங்கள். பார்க்காதாக்கள் இந்த வீடு எப்படி இருந்தது இதுக்கு முன்னாம். இது ரெண்டாவது வாரத்தில் இவ்வளோ வேலை செய்கிறோம். நிறைய சவால்கள், பக்கத்து வீட்டால் பிரச்சனை, அங்கால பாட்டி போலீஸு, இங்கால பாட்டி போலீஸு, அப்படி நிறைய சேலஞ்சுகள், நிறைய சவால்கள். அதுகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் நிற்கிறோம். பாருங்க, பார்த்தீங்களா இந்த வீட்டை எந்த அளவுக்கு உரிச்செடுத்திருக்கிறோம்னு சொல்லி. இதுதான் எஸ்பி கன்சல்டன்சியினுடைய குவாலிட்டி ஆன ஒரு, நாங்கள் என்ன சொல்லுவோமே, குவாலிட்டி கம்ப்ளீட் பேக்கேஜ். பாருங்கள், லொஃப்ட் கன்வர்ஷன் சொன்னால் கம்ப்ளீட் ரூஃப், கம்ப்ளீட் ஃப்ளோ ஜோய்ஸ் கூட எடுத்துருக்கலாம். இந்த ஃப்ளோ ஜோய்ஸ் எடுத்ததுக்கான ரீசன் உங்களுக்கு சொன்னால் என்ன, அது ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கலாம். அந்த ஹைட் வந்து நாங்கள் கூட மேலே விரைக்கல, இன்னொரு ஃப்ளோரில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அதை விட நாங்கள் அந்த பழைய சீலிங்கின்ற இதுக்கு மேலே வைக்க நீங்கள் ஸ்பேஸையும் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இது பழைய காலத்து வீடு, நிறைய ஒர்க் லோடுகள் வந்து இருக்குது. மேலால் அப்படியே பூசி செய்யக்கூடாது. நாங்கள் செய்கின்ற வேலைக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். அதனால் பேக் டு வால் எடுத்திருப்போம். சிமினியை ஃபுல்லாக தட்டி எடுத்திருப்போம். இந்த சிமினியை பார்த்திங்கன்னா சின்ன சிமினி, இப்போ ஸ்டாண்டர்ட் சிமினி மாதிரியான ஒரு சிமினி அமைப்பில் வந்து இது இல்லை. ஸோ ஆகவே அது எடுத்திருப்போம். இப்போ ஸ்டீல் கொண்டு, அதாவது வந்து லொஃப்ட்டுக்குரிய ஸ்டீல் வந்து இன் பிளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸ்டெண்டிங்குரிய ஸ்டீல் வந்து சேவ்ஸ் பண்ணுறோம். ஆக இது 2 வீக்ஸ், வித்தின் 2 கிழமைக்குள்ளே இவ்வளோ வேலை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம்னு சொன்னால் பாருங்கள். உண்மையிலேயே துரிதமான முறையில் இதை கொண்டு போகிறோம். ஆனாலும் எங்களுக்கு நிறைய சவால்கள் இந்த ஏரியாவில். அந்த இடத்துல எங்களுக்கு மெட்டீரியல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நார்மலான டைம் ஃப்ரேமுக்குள்ள எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே லண்டனுக்கு இல்லைன்னு சொன்னால் நிறைய காம்படிஷன், நிறைய இதுகள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பு. ஆனாலும் நாங்கள் ஒரு பெரிய ஃபார்மேட், லார்ஜ் ஸ்கேலில் நாங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணுறபடியால் எங்களுக்கு பெரிய சப்ளைஸ் வந்து லண்டன்லேருந்து இங்கே கொண்டு தெல்லாமன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது உண்மையாக எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். எந்த ஒரு டிலேயும் இல்லாமல், வித்தவுட் டிலே, சரியான குயிக்கான மூமெண்ட்டில் நல்ல ஒரு டெக்னாலஜி. பாருங்கள், இப்படியான இதுகள்லாம் வந்து வைக்கல எங்களுக்கு க்ரெயின் இதுகள் வந்து மேன் பவரை விட எந்திரத்தால் எங்கெங்கே எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுகின்றோம். நிச்சயமாக எமது நிறுவனம் பிரித்தானியா பூராகவும் நாடளாவிய ரீதியில் நாங்கள் செய்து வருகிறோம். அதான் சொல்லுடைய அடிக்கடி ப்ரொஜெக்டினுடைய சைஸை பொறுத்தது. இந்த வீட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடு, நல்ல ஒரு ஹிப் டு கேபிள் லஃப்ட் கன்வர்ஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பின்னால் ஒரு 6 மீட்டர் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது அவங்களுடைய கனவு இல்லம் இருக்க போகிற வீடு. அதில் மேக்ஸிமம் இதில் வந்து நாங்கள் நிறைய மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஆல்ரெடி தந்திருக்கின்ற பிளான் அதை விட கொஞ்சம் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் ஹைட்டை வந்து கொஞ்சம் டீக்ரீஸ் பண்ணி, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் டீக்ரீஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்து அதில் எக்ஸ்ட்ராவை நாங்கள் செய்திருக்கிறோம். 4 பக்கத்து சுவரை தவிர
மிச்சம் எல்லாமே புதுசு. எனக்கு அடிச்சு சொன்னாங்க, "என்ன இந்த எங்களோட வீடு இப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆகவே நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தான், 4 பக்க சுவரை விட மிச்சம் எல்லாமே உரித்து கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். ஸ்டீல் வச்சு முடியுது, ஸ்டீல் வச்சு பாருங்க, இன்றைக்கு லொஃப்ட்டுக்குரிய ஸ்டீல் வைக்கின்றோம். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனுக்குரிய ஸ்டீல் தேவைப்படுது. இனி ஸ்கேஃபோல்டிங் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடி இனி ஃப்ரேம் ஒர்க் எழுதுதல் நடக்கும். ஸோ ஆகவே இது வந்து எங்களுடைய பேசிக், அதாவது வந்து நல்ல ஒரு மெட்டீரியல், நல்ல ஒரு இன்சுலேஷன் அதில் ஏற்கனவே தந்திருப்பார்கள். அதை நாங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து நாங்கள் போடைக்க அந்த வீடு வந்து பாதுகாப்பாகவும் செக்யூராகவும் நீண்ட காலத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். குவாலிட்டி கம்பித்த பேக்கேஜுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு 10 வீட்டில் நாங்கள் ஒரு 3 இல்லை 4 தான் செய்வோம். மிச்சம் 6 பேரும் கூடுதலாக போகிறதுக்கான காரணம் வந்து எல்லாருமே ப்ரைஸில் தான் கூடுதலாக போயிடும். ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். முதலாவது குவாலிட்டியான ஒர்க்கை பாருங்கள். சீப்பான வேலை கோட்டுன்னு சொல்லி நீங்கள் போகாதீங்க. 200% உங்களுக்கு 100% அந்த ஒர்க் வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க வேணும். அதே மாதிரி குறைந்த காலப்பகுதியிலையும் இருக்கணும். ஒரு வேலையை எடுத்து போட்டு 8 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் வச்சு இழுக்கக்கூடாது. 3 to 4 months, மேக்ஸிமம் 4 months, அதுக்குள்ளே இந்த வேலையை வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் ஸ்கேலில் உள்ள வேலையை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரியான அமைப்பில் வீடுகளோ இல்லாட்டி வீடு எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டுக்கும், ஒரு லொஃப்ட் கன்வர்ஷனாக இருக்கட்டுக்கும், அல்லது ரீபர்பிஷ்மெண்ட்டாக இருக்கட்டுக்கும், கடையினுடைய சேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனாக இருக்கட்டுக்கும், ஆர்கிடெக்சர் இருக்கட்டுக்கும், எல்லாவித சேவைக்கும் அலையுங்கள். 075 08 64 7864. மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை அன்பு கூறி விட்டு செல்லும் உங்கள் சுமன்.